எப்பவுமே தன்னை போல மற்றவங்களும் இருக்கணும். நம்ம நேர்மையா நடந்தா, அவனும் நேர்மையா தான் நடக்கணும். நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றோம் அப்படின்னா, அவங்க நமக்கு பக்கபலமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கிட்டையும் ஒரு சமமா, ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. அதனால எப்பவும் இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றமே கூட எப்பவுமே இளமையான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உடுத்துற உடை அப்படி நீட்டா உடுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய மன வாழ்க்கை அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். அதுவும் வாழ்க்கை துணை வந்து நல்ல படிச்ச அறிவு நிறைந்தவங்களாக இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் தனக்கு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வாதிடக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே துல்லியமா எடை போடக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கஷ்டமான சூழ்நிலையை கூட சந்தோஷமா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த துளாராசி என்பர்கள். எந்த விஷயத்தை எப்படி அணுகுனா அதை சந்தோஷமா மாற்றிக்க முடியும் அப்படின்னு அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல. இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவங்க. ஏன்னா வாக்கு சாதுர்த்தியம் படைத்தவங்க அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, சரளமாக பேசக்கூடியவங்க, காமெடியாக பேசக்கூடியவங்க, நல்ல ஒரு மதிப்பானவங்க, நல்ல ஒரு கௌரவமானவங்க அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு இருக்கும். குடும்பம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட அந்த குடும்ப பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பட்டும் படாமல் அந்த குடும்ப பொறுப்புகளை கொஞ்சம் தட்டி கழிக்கக்கூடியவங்களாகவும் ஒரு சில துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தோல்வியை கண்டு எப்பவுமே தோய்ந்து உட்கார மாட்டாங்க. வீறு கொண்டு எழக்கூடியவங்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. தோல்வி எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் என்னும் உபய ஜெயஸ்தானத்தில் வலுவடைந்திருக்கு. உங்களுடைய ராசிநாதன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். முக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான இடத்துல அமைந்திருக்கு. உங்களுடைய சிந்தனையிலேயே ஒரு தெளிவு இருக்கும். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிந்தனை தெளிவாக இருந்துச்சுன்னா போகிற பாதை ரொம்ப தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அந்த மாதிரி தெளிவான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு செயல்லையும் ஒரு துணிச்சலோடு இறங்குவீங்க. அந்த துணிச்சலுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களுடைய பக்கத்தில் வரும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல குருவோடைய பார்வை பலமாக இருக்குது. நல்ல மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் அப்படியே தென்படும். இந்த விஷயத்தை செஞ்சோம்னா நம்ம மேன்மை பெறலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல லாபத்தை பார்க்கலாம், இந்த பிரச்சனையை இப்படி அணுகணும்னா அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த பிரச்சனையெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக தெளிவுபடுத்திட்டு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம், அதாவது போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதிட்டு எனக்கு இன்னும் ரிசல்ட்டு வரல, எப்போ தான் வருமோ தெரியல அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் அந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது வந்து 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார்.
மிக அதிகமான லாபத்தை ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. அதிக உழைப்பை போடுவீங்க, அதற்கான லாபத்தை வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. அதோடு வயதில் மூத்தவங்ககிட்ட அல்லது மூத்த சகோதரர்களால் ஏதாவது மனம் கஷ்டப்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புங்கிட்ட பெரியவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுடைய பேச்சை கேட்காம பொருட்படுத்தாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மனம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஆசைப்படும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அதிகமாக ஆசை வரும். கற்பனை திறன் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் ஒரு சில இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. எதுவுமே நடைமுறைக்கு வந்து சாத்தியமாக இருக்காது. நம்ம அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு ஆசைப்படலாம், ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாகாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுலேயுமே கொஞ்சம் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இல்லத்தில் கூட சிறு சிறு பிரச்சனை பெரிதாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி மங்கையம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. வள்ளி தெய்வானையோடு அங்கே காட்சி தரார். அங்கே போய் நீங்கள் வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா சிவன்மலை ஆண்டவரை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அப்பாவுக்கே உபதேசம் செஞ்ச முருகப்பெருமான் அங்கே வந்து வள்ளி தெய்வானையோடு காட்சி தரார். அங்கே போய் நீங்கள் வழிபடுறது நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அங்கே போக முடிஞ்சால் போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது. அப்படி போக முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சகாயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறதுனால தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் எடுக்கிற வேலையை கரெக்டாக வெற்றியை நோக்கி கொண்டுட்டு போவீங்க. ஓரளவுக்கு வெற்றி இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு அருந்த முயற்சி பண்ணுங்கள். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. எடுத்தவங்கத்தோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன நெருக்கடிகள் வரலாம். சகாய ஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நிறைவேறும். சகோதரருடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். சகோதரர் மூலியமாக கூட ஏதாவது மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முன்னோர்களுடைய பேச்சை கொஞ்சம் கேட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் மூத்தோர் சொல்ல இந்த காலகட்டத்தில் கேளுங்க, நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன், சூரியன், செவ்வாய், கேது இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது. வரவை அதிகரிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வருகின்ற வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சி வேணாம். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். ஒரு தொழில், ஒரு வியாபாரமோ தொடங்க போகிறீங்கன்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உங்களுடைய பேச்சை நிலைநாட்டுறதுக்காக ஒரு சிலர்கிட்ட வாக்குவாதம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிலாம் கொஞ்சம் வேண்டாம். ஆடம்பரமாக ஏதாவது பொருள் வாங்குறேன், ஆடம்பரமாக ஏதாவது செலவு செய்கிறேன்னு கொஞ்சம் அதிக முதலீடு போட்டு ஒரு பொருளோ ஒரு வியாபாரமோ வாங்க போகிறீங்க அல்லது செய்ய போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதனால் ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு
சிக்கனமாக செலவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதனால் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.